ரவுடிகள் வந்த ஜீப் சேற்று நீரை பிரபாகரன் குடும்பத்தினர் மீது தெளித்தது. அந்த நேரத்தில் ஒரு உரத்த குரல் கேட்டது. டாய். ஜீப் நின்றது. அந்த குரல் அவரது மகன் சந்திரனின் குரல். சந்திரனின் குரல் என்பதால் பிரபாகரன் பயந்தார். ரோடிகள் கோபத்துடன் பிரபாகரனின் குடும்பத்தினரை நெருங்கினர். பிரபாகரன் ரோடிகளிடம் மன்னிப்பு கேட்டு தனது மகன் ஒரு சின்ன பையன் என்றும் அவனை மன்னிக்கச் சொன்னார். ரோடிகளின் கவனம் பிரபாகரனின் மனைவியை நோக்கி திரும்பியது. அதில் ஒரு ரோடி மதியின் கையை தொட முயன்றான். அடுத்த நொடி ஒரு பெரிய இடி சத்தம் வந்தது. மழை பெய்யத் தொடங்கியது. மார்க்கெட்டில் இருந்த மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ரவுடி தரையில் விழுந்து கடந்தான். மற்ற ரவுடிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஒரே அடியில் அந்த ரவுடி லம்போஸ்டில் பறந்து மோதி விழுந்ததை பார்த்து பயத்து நின்றானர். அனைவரும் ஆச்சாரியாதுடன் பார்த்தபோது அங்கு புலி போல் பிரபாகரன் நின்று கொண்டிருந்தான். ரவுடிகள் அவர்களின் குட்டாலியை தூக்கி ஜீப்பில் எடுத்து சென்றானர். இதுவரை அமைதியாக இருந்த பிரபாகரன் தான் பார்த்தோம். இனி புலியாக மறிய பிரபாகரனையும். இதனால் என்ன மாற்றம் நிகழப் போகுது என்பதை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். கதையை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை பின்தொடருங்கள். சப்ஸ்கிரைப், லைக் செய்ய மறக்காதீர்கள். அதனால் நாங்கள் மோட்டிவேட் பெற்று உங்களுக்கு மேலும் கதைகளை தருவோம்.